என்ன பழிவாங்கிறதுல தான் ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு ஓட்டு போட்டாங்க, முன்கையில ஓட்டே போட மாட்டாங்க, டெபாசிட் போயிடும். முதல் நான் வந்தோன்னே, அதாவது எம்ஜிஆர் காலத்திலேயே எம்ஜிஆரே வந்து இங்க சொல்லிட்டு போனாரு சென்ட்ரல் மார்க்கெட்டை மாற்ற போறேன்னு. அதே மாற்ற முடியல, அதை நான் மாற்றி காமிச்சேன். அது முதல் சாதனை. அதாவது இந்தியாவில் நான் மத்திய அமைச்சரான பல இடங்கள் போகும்போது இலவச நவீன கழிப்பறைகள்லாம் பார்த்துட்டு, அதுபோல் நம்ம மதுரையிலையும் மதுரை மக்களுக்கும் செய்யணும்னு ஆசைப்பட்டு 13-14 இடங்கள் அதை வந்து செஞ்சேன் நான். இப்போ அதெல்லாம் வந்து கட்டண கழிப்பறையாக மாற்றிட்டாங்க. மேலும் ஒரு கூட்டுறவு தொழிற்சாலை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கிரானைட் பாலிஷிங் மிஷின் கொண்டு வரணும்னு சொல்லி பெரும்பாடுபட்டு கொண்டு வந்தேன். நான் அமைச்சராக இருக்கும்போது அது மூடி கிடந்த ஸ்பிக் தொழிற்சாலையை, தூத்துக்குடியில் ஸ்பிக் தொழிற்சாலையை திறந்து வச்சேன். அப்புறம் வாடிப்பட்டியில் ஒரு ஜவுளி பூங்கா கொண்டு வந்திருக்கிறோம். எல்லிஸ் நகரம் செல்லூர் பாலமும் வேகமாக வருவதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டேன். சர்வதேச விமான நிலையம் வருவதற்காக பாடுபட்டேன். அரசாங்க நடவடிக்கை எப்படின்னா, என்ன ஏதாவது செஞ்சால் தானே சொல்றதுக்கு, எதுவுமே செய்யலை. அதாவது என்ன பழிவாங்கிறதுல தான் ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னுடைய எம்பி ஃபண்டு கொடுத்த மாதிரி அதெல்லாம் சரியான முறையில் இங்கே உள்ள மாநகராட்சியும் மாவட்ட ஆட்சியரும் சரியாக செயல்படுத்தலை. அதான் சொல்கிறேன், ஒதுக்கின ஃபண்டை நிப்பாட்டிட்டு இருக்கேன். அவர் நிக்கட்டும், அவங்க அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு நிக்கட்டும். அவருக்கு எவனாச்சும் ஓட்டு போட்டாங்க, முன்கையில ஓட்டே போட மாட்டாங்க, டெபாசிட் போயிடுவாரு, ஒரு அசிங்கப்பட்டு போயிடக்கூடாது, போயிடுவாரு. அது மட்டும் அவர் சொல்லுங்க. நீங்க அவர் செய்த சாதனையை மதுரை மக்கள் எவ்வளவு தூரம் மதிக்கிறாங்கிறதுக்கு அழகிய மதுரை பாராளுமன்றத்தில் போட்டியிடணும். அதுதான் நான் கேட்கிறேன். என்ன நடவடிக்கை எடுத்தாரு? அலைக்கு இருந்துச்சா? இவங்க அப்பா செஞ்சாரா? போராடினாரா? ஆர்ப்பாட்டம் பண்ணாரா? அந்த மக்கள் இன்னைக்கு அவங்க வந்து நடுத்தருவில் நிக்க போறாங்க. இந்த தண்ணி இல்லைன்னா பாலைவனம் ஆயிடும். மதுரை மக்கள் குடிநீருக்கு தண்ணிக்கு அலையணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு இந்த பதவி தேவையா? நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்றேன் என்று சொல்லியிருக்கிறோம். செஞ்சாரா? குரல் கொடுத்தா? சரி, இதே போல செய்யல. நீங்க அழகை மட்டும் இப்ப இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கிறாரு. இத வேணா நம்ம சபாதாரத்துக்கு பத்திரிக்கை தயவு செஞ்சு நீங்க பத்திரிகைக்காரன் போய் அவர் மீண்டும் மதுரை பாராளுமன்றத்தில் நிக்க சொல்லுங்க. அவர் நிக்கட்டும், அவங்க அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு நிக்கட்டும். அவருக்கு எவனாச்சும் ஓட்டு போட்டாங்க, முன்கையில ஓட்டே போட மாட்டாங்க, டெபாசிட் போயிடுவாரு, ஒரு அசிங்கப்பட்டு போயிடக்கூடாது, போயிடுவாரு. அது மட்டும் அவர் சொல்லுங்க. நீங்க அவர் செய்த சாதனையை மதுரை மக்கள் எவ்வளவு தூரம் மதிக்கிறாங்கிறதுக்கு அழகிய மதுரை பாராளுமன்றத்தில் போட்டியிடணும். அதுதான் நான் கேட்கிறேன்.